வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சிசிஎஃப் இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ அட் கட்டக் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்టిక్యులர் மேட்ச்ல இந்தியா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரிஸையும் 2-0 வின் பண்ணிட்டாங்க. சோ இங்கிலாந்து would be so disappointed. அதுல இந்த ரவுட் மேல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, which was very strange. கட்டக்ல சேஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் பேட்டிங் எடுத்து 304 ரன்ஸ் அடிச்சாங்க. 304ல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஓபனர்ஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க, 81 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அண்ட் அதுக்கப்புறம் ஜோ ரூட் ஒரு 50 போட்டாரு, அதுக்கப்புறம் பட்லர் ஒரு 30, ப்ரூக் ஒரு 30. டெஃபினட்டா ஜோ ரூட் இல்ல பட்லர் யாராவது ஒரு பெரிய நாக் விளையாடி இருக்கணும். தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாங்க. லிவிங்ஸ்டன் ஒரு யூஸ்ஃபுல் 41 அடிச்சாரு, அதான் அவங்களால 304 ரீச் பண்ண முடிஞ்சது. இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜடேஜா ஒன்ஸ் அகைன் பிக் ஆஃப் த bowlers 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி டெபியூல டீசெண்டா போட்டாருன்னு சொல்ல முடியும். ஃபாஸ்ட் bowlers எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. அண்ட் சேசிங்ல நம்ம வந்து ஒரு ஹிட்மேன் ஸ்பெஷலா பாத்துட்டோங்க ஒரு வழியா. அவரோட 32nd ODI 100 ஃபேண்டாஸ்டிக் நாக், 90 balls 119 ரன்ஸ். பிளஸ் இன்னொரு பக்கம் சுப்மன் கில் அவரும் சூப்பரா ஒரு 60 அடிச்சாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து மோர் தென் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேலா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நல்லா விளையாடி இந்தியா வின் பண்ணி கொடுத்துறாங்க தான் சொல்ல முடியும். இங்கிலாந்து போலிங் மறுபடியும் ரொம்ப பிளாட்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் மக்களே.